Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. Should என்றால் என்ன? Should have என்றால் என்ன? இவற்றை எங்கே எப்படி நமது அன்றாட வாழ்வில் சரளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். Should என்பது to say advice, அதாவது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய அறிவுரை அல்லது புத்திமதி கூற பயன்படும். அது மட்டுமல்லாது what is ideal or what is the best thing to do in a situation, ஒரு சந்தர்ப்பத்துல எதை செய்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும், எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுவதற்கு பயன்படும். should have to express regret, அதாவது கடந்த காலம் பற்றிய மன வருத்தத்தை தெரிவிக்க பயன்படும். ஏதோ ஒரு செயலை நாம் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்திருக்க கூடாது, அப்படி செய்ததனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை அல்லது அப்படி செய்யாது விட்டதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை, இதனால் நம்முடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதை குறிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணிடுங்கள். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி ஆல் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். Let's move on to the topic. நான் வைத்தியரிடம் போக வேண்டும். இங்கு செயலை செய்தவர் யார்? நான் வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். யாரிடம்? வைத்தியரிடம். நான் வேண்டும், it is the ideal thing, it is the best thing to do. கட்டாயம் நான் அதை செய்யணும். I should போக, I should go, நான் போக வேண்டும். யாரிடம்? வைத்தியரிடம். To the doctor. I should go to the doctor. I should go to the doctor. Again, I should go to the doctor. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? நான் வைத்தியரிடம் போயிருக்கணும், அதாவது போயிருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க நல்லா கவனியுங்க. நான் போயிருக்கிறேனா? இல்ல, போகல. போயிருக்கணும். போகாது விட்டதனால் எனக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு. போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி இப்ப மன வருத்தமா இருக்கு. கடந்த கால நிகழ்வு பற்றிய மன வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்திருக்கணும். I should have. I should have. அங்க சிம்பிளா நாங்கள் போக வேண்டும் என்னும் போது go பயன்படுத்திட்டோம். இங்கு போயிருக்கணும் என்பதற்கு go பயன்படுத்தலாமா? கொஞ்சம் முருங்க பாப்போம். I should have blank. யாரிடம்? வைத்தியரிடம். To the doctor. நாம் எல்லாரும் நல்லா படிச்சிருப்போம். மாடல் வெர்ப்ஸுக்கு பின்னாடி எப்பவுமே என்ன பயன்படுத்த வேண்டும்? V1 வடிவ வினைச்சொல் தான் பயன்படுத்துவோம். அப்போ இங்கேயும் should என்பது மாடல் வெர்ப் தான். ஆனால் ஷுட்டுக்கு பின்னால வந்திருக்கிற உதவி வினைச்சொல் என்ன? வெரி குட், have. இங்க எந்த இடத்துல எங்க have என்ன வடிவத்தை கண்டாலும், அதாவது have இருக்கலாம், has இருக்கலாம், had இருக்கலாம். இதற்கு பின்னால வரக்கூடிய மெயின் வெர்ப் நிச்சயமாக என்னவா இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக மட்டும்தான் இருக்கும். அதாவது V3 ஃபார்ம் என்பீங்க, அல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். கோவினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் என்ன? go, went, gone. gone. வாக்கியத்தை முழுமையாக சொல்லி பார்ப்போமா? நான் போயிருக்கணும். I should have gone. I should have gone. யாரிடம்? To the doctor. I should have gone to the doctor. Again, I should have gone to the doctor. ரொம்ப வரலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் இதை ரொம்பவும் இலகுவாக்கி கொடுப்பதற்காக வாக்கிய அமைப்பை பார்ப்போம். அதாவது நேர்மறை வாக்கிய அமைப்பு, பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் வெர்ப்ஸ் என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நாங்க பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல கதைக்கிற மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா என்ன, ப்ளூரலா இருந்தா என்ன, நோ ப்ராப்ளம், நோ வரிஸ். அப்போ சப்ஜெக்ட் பிளஸ்
should. Subject plus should plus very good V1, அதாவது present form of the verb. அப்போ should have எப்படி பயன்படுத்துவோம்? subject plus should have. இப்பதான் பார்த்த உதாரணத்துல subject plus should have plus V3, past participle form of the verb. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? சும்மா உதாரணம் சொல்லி பார்த்தோம் என்றால் I should go, she should come, they should arrive, it should bloom, we should gather அப்படின்னு சொல்லலாம். இந்த should have உதாரணம் பார்த்தோம்டா I should have eaten, she should have drunk, we should have gone, it should have swum அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எதிர்மறை வாக்கிய அமைப்பை பார்ப்போம். சிம்பிள் ஹெல்பிங் வெர்புக்கு பின்னால என்ன செய்வோம்? not என்பதை சேர்ப்போம். இந்த not என்பதை சேர்த்து சுருக்க வடிவத்திலேயே பார்த்துக் கொள்வோம். என்றால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே படிக்கிறோம். சப்ஜெக்ட் பிளஸ் should not எப்படி சொல்வோம்? shouldn't. சப்ஜெக்ட் பிளஸ் shouldn't பிளஸ் V1. சப்ஜெக்ட் பிளஸ் shouldn't பிளஸ் V1. அதே மாதிரி should have எப்படி பயன்படுத்துவோம்? எதிர்மறை வடிவத்துல subject plus shouldn't have V3. Subject plus shouldn't have plus V3. I shouldn't water the plants. I shouldn't water the plants. நான் பிளான்ட்ஸுக்கு நீரூட்ட வேண்டியதில்லை. ஏன்? மழை பெய்திருக்கலாம், இல்லை ஏற்கனவே யாரோ ஊட்டி இருக்கலாம். I shouldn't have prepared the lunch. நான் லஞ்ச் வந்து தயாரிச்சிருக்க வேண்டியதில்லை. ஏன்? எல்லாருமே வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இனி பாப்போம் வினா வடிவம். வினா வடிவமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸ்போக்கனுக்கு கதை கேக்கல வந்து நாங்க இந்த எதிர்மறை வினாவில கூட என்ன செய்வோம்? இந்த நொட்டை வந்து பிரிச்சு எழுதைக்குள்ள பிரிச்சு எழுதுறது கிராமட்டிக்கலி ஓகே. ஆனா பேசிக்கல வந்து பிரிச்சு சொல்ல மாட்டோம். அப்ப ஷுட்டா இருக்கட்டுக்கும் ஷுட்டன்டா இருக்கட்டுக்கும் என்ன செய்வோம்? முன்னால கொண்டே போட்டுட்டு கேட்டோம்னா அது வினாவாகி விடும். நேர்வினாவென்றால் எப்படி அமையும்? should plus subject plus V1 என்ற வாரம். இதுவே எதிர்மறை வினாவாயின் shouldn't plus subject plus V1 என்ற வாரம் அமையும். அதே போல should have வச்சு எப்படி வினா அமைக்கலாம்? should plus subject plus have plus V3 என்ற வாரம். இதுவே நெகட்டிவ் கொஸ்டின் ஆயின் shouldn't plus subject plus have plus V3 என்ற வாரம் அமையும். ஒரு உதாரணம் பார்ப்போமா? should I go? shouldn't I go? should she have gone? shouldn't she have gone? இப்போ உதாரணங்கள் பார்ப்போமா? நான் வழக்கம் போல தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூற போகின்றேன். நான் தமிழில் கூறும்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமா? கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். Are you ready? Let's start. நாம் தோட்டத்தை சுத்தப்படுத்த வேண்டும். So this is the ideal thing. This is the best thing. அப்ப என்ன பயன்படுத்துவோம்? should have a very good. should. நாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். we should. என்ன செய்யல்? clean. We should clean எதை? the garden. We should clean 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 the garden. நாங்க பாப்போம். நீ வீட்டை சுத்தப்படுத்தி இருக்கணும். அந்த செயலை செய்திருக்கிறாரா நமக்கு முன்னால உள்ளவர்? இல்ல, செய்ய தவறிவிட்டார். அப்ப நாங்க அத மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். நீ அதை சுத்தப்படுத்தி இருக்கணும். should வருமா? should have வருமா? very good. should have. you should have. செயல் என்ன? சுத்தப்படுத்துதல். அதனுடைய V3 form. you should have cleaned எதை? வீட்டை. the house. you should have cleaned the house. you should have cleaned the house. எங்க சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. you should have cleaned the house. very good. அவன் போன கிழமை புது
கார் வாங்கி இருக்கணும். இங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா விளங்கி இருக்கும். போன கிழமை கடந்த கிழமையை பற்றி கதைக்கிறோம். அப்படி என்ன கடந்த காலம் பற்றிய மனவருத்தம் தான் அப்படின்னு விளங்கிடும். ரொம்ப இல்லையா? அப்போ he should have என்ன செயல்? வாங்கி இருக்கணும். buy வாங்குதல், அதனுடைய V3 ஃபார்ம் என்ன? buy, bought, bought. He should have bought எதை? a new car. எப்போது? போன கிழமை, last week. He should have bought a new car last week. He should have bought a new car last week. உங்களுக்கான வினா, அவள் ஒரு புது கார் வாங்க வேண்டும். Comment your answer. Very good, you got it. அவள் அந்த ஹோட்டலில் தங்கி இருக்க கூடாது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? தங்கி போட்டா. அப்படி தங்கினதால இப்ப ஏதோ ஒரு அசௌகரியம், ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கிறாங்க. தங்கி இருக்க கூடாது அப்படின்னு இப்ப மனவருத்தத்தை நாங்க தெரிவிக்கிறோம். என்ன பயன்படுத்துவோம்? should have. well done, should have. ஆனால் இங்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் என்பதை மறக்காம ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. அப்போ should உடைய நெகட்டிவ் வடிவம் shouldn't, அதே போல should have இந்த நெகட்டிவ் வடிவம் shouldn't have. இங்க என்ன பயன்படுத்த வேண்டும்? shouldn't have. She shouldn't have தங்குதல் stay, அதனுடைய V3 வடிவம் stayed. She shouldn't have stayed எங்கே? in that hotel. She shouldn't have stayed in that hotel. Again, she shouldn't have stayed in that hotel. Very good. நாம் அதை வாங்கி இருக்க கூடாதா? வினா நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதன் அர்த்தம் என்ன? நாங்க அதை வாங்கிட்டோம். அவங்க அடுத்தவங்க ஏதோ சொல்றாங்க. அப்ப அதை வச்சு கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. எங்களோட கஷ்டத்தை வெளிப்படுத்தி அதை வினாவா கேட்கிறோம். நாங்க அதை வாங்கி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறோம். கடந்த கால மனவர்த்தம் என்றால் should have நெகட்டிவ் வடிவம் பயன்படுத்த வேண்டும். கூடாதா என்பதால் வினா shouldn't, யார்? நாம். shouldn't we have வாங்குதல் by என்ற V3 form bought. shouldn't we have bought it? Shouldn't we have bought it? Shouldn't we have bought it? எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு கேட்டு பாருங்க. Shouldn't we have bought it? இப்போ உங்களுக்கான வினா, அவன் அந்த கமராவை கொண்டு வந்திருக்க கூடாதா? கொண்டு வருதல் bring, அதனுடைய V3 form பயன்படுத்த வேண்டும். Comment your answer. Well done. நாம் பரீட்சைக்காக படிக்க வேண்டும். படித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தை பற்றிய மனவருத்தம். படிக்க வேண்டும் என்ன பயன்படுத்துவோம்? well done, should. நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும். we should என்ன செயல்? படித்தல், study. we should study எதற்காக? பரீட்சைக்காக. we should study for the exam. we should study for the exam. Again, we should study for the exam. உங்களுக்கான வினா, அவள் அவர்களுக்காக சமைக்க வேண்டும். Comment your answer. Wonderful. உங்களோட அம்மா அவர்களுக்காக சமைக்க வேண்டுமா? வினா எப்படி கேட்போம்? இது என்னது? நீ செய்ய வேண்டிய செயலை பற்றி கேட்கிறோம். அப்போ should வருமா? shouldn't வருமா? should வருமா? should have வருமா? Very good, should. Should your mom cook for them? Should your mom cook for them? Should your mom cook for them? நீங்க மதர் என்று கேட்கலாம். ஸ்போக்கன்ல சுருக்கமா சொல்றதுக்காக mom பயன்படுத்துகின்றோம். இப்போ உங்களுக்கான வினா, அம்மா உங்களுக்காக சமைக்க வேண்டியது இல்லையா? ஆட்டம்ங்கிற அம்மாவை பத்தி கேட்கிறோம். அம்மா உங்களுக்காக சமைக்க வேண்டியது இல்லையா? நெகட்டிவ் கொஸ்டின். கமெண்ட் யுவர் ஆன்சர். வெரி குட், யூ காட் இட். அவர்கள் அங்கே போயிருக்கணும், போயிருக்க வேண்டும். அப்ப இது அர்த்தம் என்ன? போகல. கடந்த காலம் பற்றிய மனவருத்தம்.
should have. They should have. ஓவினுடைய V3 form என்ன? Gone. They should have gone there. They should have gone there. Again, they should have gone there. நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை. ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, ஆனா அவங்க வராமலே அந்த செயலை செய்திருக்கலாம். இவங்களுக்கு அதை பார்த்து மனசு கஷ்டமா இருக்குங்கிற மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். அப்படியே நீங்க இங்க வந்திருக்க வேண்டியது இல்லை. நெகட்டிவ். shouldn't வருமா? shouldn't have வருமா? வெரி குட். மன வருத்தம் என்றாலே shouldn't have. மன வருத்தம் என்றாலே என்ன? should have என்ற நெகட்டிவ் தான் பயன்படுத்த போறோம். you shouldn't have. கம்மினுடைய இறந்த கால வினையேற்ற வடிவம் என்ன? V3 form. வெரி குட். come, came, come தான். You shouldn't have come here. You shouldn't have come here. Again, you shouldn't have come here. அம்மா அவர்களுக்காக சமைத்திருக்க வேண்டியது இல்லையா? சமைச்சிட்டாங்க, அப்ப ஆனாலும் அவங்க அதை பயன்படுத்தி கொள்ளல. வழியில அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது. அவ கேக்குறோம், அப்ப சமைச்சிருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நீ முன்னுக்கே சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். அப்ப என்னது? should have என்ற வடிவம் தான் பயன்படுத்தணும். அது நெகட்டிவா பாசிட்டிவான்றது கொஸ்டின் எல்லாம் தங்கி இருக்கு. சமைத்திருக்க வேண்டியது இல்லையா? இல்லையா, நெகட்டிவ். shouldn't my mom have cooked for them? shouldn't my mom have cooked for them? shouldn't my mom have cooked for them? very good. உதாரணம் பார்ப்போம். ரொம்ப கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. நீ சீக்கிரம் நித்திரை விட்டள வேண்டும். கண் விழிப்பதை பற்றி சொல்லவில்லை, நித்திரை விட்டெழுதலை பற்றி சொல்கின்றோம். கண் விழிக்கிறேன் என்ன? wake up. நித்திரை விட்டெழுதல் get up. நீ சீக்கிரம் நித்திரை விட்டள வேண்டும். கட்டாயமா செய்ய வேண்டிய செயல். எப்படி சொல்வோம்? you should get up early. you should get up early. Again, you should get up early. அவள் சீக்கிரம் நித்திரை விட்டெழுந்திருக்க வேண்டும். சீக்கிரம் எழும்பி இருக்கணும், ஆனா எழும்ப இல்ல, தவறிட்டா. அப்போ அதை விட்டு மன வருத்தத்தை தெரிவிக்க போறோம். இங்க என்ன பயன்படுத்துவோம்? wonderful, you got it. உங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்கிட்ட அர்த்தம். என்ன பயன்படுத்த வேண்டும்? should have. she should have get up in the V3 form என்ன? got up. she should have got up early. she should have got up early. எங்க சேர்ந்து வாய் விட்டு எல்லாரும் சொல்லி பாருங்க. she should have got up early. நீ நாளைக்கு சீக்கிரம் நித்திரை விட்டள வேண்டிய தேவை இல்லை. நித்திரை விட்டள வேண்டியது இல்லை. எல்லாருக்குமே தெரியும், நாளைய பற்றியோ இல்ல பிரசன்ட பற்றியோ கதைச்சா நிச்சயம் என்ன? should என்பதுதான். இங்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் shouldn't பயன்படுத்துவோம். சொல்லி பாப்போமா? you shouldn't get up early tomorrow. you shouldn't get up early tomorrow because tomorrow is a holiday or tomorrow is an off day. you shouldn't get up early tomorrow. you shouldn't get up early tomorrow. you shouldn't get up early tomorrow. இப்போ உங்களுக்கான வினா, அவன் சீக்கிரம் நித்திரை விட்டெழுந்திருக்க வேண்டுமா? அவன் சீக்கிரம் நித்திரை விட்டெழுந்திருக்க வேண்டுமா? your answer? well done. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.